வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள்: 10 ஆண்டுகளில் 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ள சுகாதாரத்துறை அரசின் முன்னுரிமை துறையாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா மக்களவையில் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 10 ஆண்டுகளில் 25,46,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க மத்திய அரசு மேற்கொண்டிருக்கும் முயற்சி வரவேற்கத்தக்கது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியுள்ளார். பாரீஸ் ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்திற்கான ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ள சுகாதாரத்துறை அரசின் முன்னுரிமை துறையாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் சுகாதார குடும்பநல அமைச்சகத்தின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், இத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 164% அதிகரித்துள்ளதாக கூறினார். மொத்த பட்ஜெட்டில் 55% தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் செலவிடப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் 1.9% சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம், இலவச மருந்துகள், நோய் கண்டறியும் சேவை போன்ற நடவடிக்கைகளால் செலவினங்கள் 62%லிருந்து 47.1% குறைந்துள்ளது என்று அவர் எடுத்துரைத்தார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு மாநிலங்களில் உள்ள மாவட்ட மருத்துவமனைகளையும் ஆரம்ப சுகாதார மையங்களையும் வலுப்படுத்த நிதி, தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்ட நிதித்தொகை கடந்த 10 ஆண்டுகளில் 25,46,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் 9,82,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக அளிக்கப்பட்டுள்ளது என்றார். வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டத்தின் கீழ் 52 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு நிதி உள்ளடக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முத்ரா கடன் திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இளையோர் நலனுக்காக தொடங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பொது பட்ஜெட்டில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டதோடு முத்ரா கடன் திட்டத்திற்கான நிதித்தொகை உயர்த்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இன்று எழுப்பப்பட்டன. வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு புலம்பெயரும் தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று பிஜேபி உறுப்பினர் சமீக் பட்டாச்சாரியா வலியுறுத்தினார். கேரளத்திலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு விமான கட்டணங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய காங்கிரஸ் உறுப்பினர் ஜெபி மேத்தர், இதனால் ஏழை எளிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் இவ்விஷயத்தில் அரசு உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரினார். நாட்டில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஆம் ஆத்மி உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் கவலை வெளியிட்டார். ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் முடிக்கப்படாமல் இருப்பதால் விரைந்து அவற்றை முடிக்க மத்திய அரசை அவைத்தலைவர் வலியுறுத்த வேண்டும் என்று பிஜு ஜனதாதள் உறுப்பினர் முசிபுல்லா கான் கேட்டுக்கொண்டார். முப்படைகளின் நிதி சார்ந்த மாநாடு அதன் தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. நிதி சார்ந்த விஷயங்களை ஒருங்கிணைத்து ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இம்மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதோடு நிதி சார்ந்த அம்சங்கள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய விமானப்படை துணைத் தலைவர் அனில் சபவால், அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேஜர் ஜெனரல் சந்தீப் நரங் பேசுகையில், தன்னிறைவை எட்டினால் மட்டுமே ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். பட்ஜெட்டில் ராணுவத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை கொண்டு கடற்படை, விமானப்படை, ராணுவ படையை மேம்படுத்துவது குறித்த நடவடிக்கைகள் தொடர்பாக இதில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மத்திய அரசு அறிவிப்பதற்கு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் 22 புதிய பேருந்துகளை இன்று கொடியசைத்து துவக்கி வைத்து பேசிய அவர், போக்குவரத்து துறையில் நஷ்டம் ஏற்பட்டாலும் மக்களின் நலன் கருதி நிறைவான சேவையை அரசு வழங்கி வருவதாக கூறினார்.
பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு வசதியான நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதை மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் 168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை சிறை மைதானத்தில் மேற்கொள்ளப்படும் செம்மொழி பூங்கா பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். பொறியாளர்கள், உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு 10 நாட்களில் தேர்வு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். காலி பணியிடங்கள் இப்பொழுது புதுசா இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூன்னு வச்சு ஒரு வாரம் 10 நாள்ல எடுக்க போறோம். அதுக்கப்புறம் 2500 பேர் RDMS பரீட்சை வச்சு எடுக்க போறோம். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் அருகே உள்ள கோக்கால் பகுதியில் இந்திய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இப்பகுதியில் பூமியில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக 8 வீடுகள் இடிந்து வரும் நிலையில் இங்கு வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இங்கிருந்த முதியோர்கள் 48 பேர் பாதுகாப்பாக மாற்றிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதி நிலச்சரிவு ஏற்படும் பகுதி என கூறி பொதுமக்கள் நடமாட தடை விதித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் அஞ்சல் கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் தேசிய கொடி 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு பரமசிவம் கூறியுள்ளார். இணையதளம் மூலமாகவும் பொதுமக்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர் உதவித்தொகை, சாலை வசதி, கல்விக்கடன் உள்ளிட்டவை தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா நாளை தொடங்குவதையொட்டி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை விடப்பட்டுள்ளது என்று ஆட்சித்தலைவர் திரு அருள்ராஜ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் திருக்கோவிலில் ஆடிப்பூர விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு இன்று 50,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 60,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 64,000 கனஅடியாக இன்று குறைந்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். பனிமய மாதா ஆலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. 10ஆம் நாளாக இன்று நண்பகல் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. நேற்று ஆலய வளாகத்திற்குள் மாதாவின் உருவ பவனி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதாவின் சொரூப சபரபவனி இன்று மாலை வீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கொண்டாட்டங்களையொட்டி மத்திய அரசு நினைவு தபால் தலைகளை இன்று வெளியிடுகிறது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, டாக்டர் மான்சுக் மாண்டவியா ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஒலிம்பிக் போட்டி மற்றும் தடகள வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அஞ்சல் தலைகள் வெளியிடப்படுவதாக மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்திற்கான ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் இன்று மலேசியாவின் லீசி ஜியாவை எதிர்கொள்கிறார். மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை நிஷா டாகியா இன்று மாலை களமிறங்குகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10 ஆண்டுகளில் 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெற்றுள்ள சுகாதாரத்துறை அரசின் முன்னுரிமை துறையாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா மக்களவையில் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 10 ஆண்டுகளில் 25,46,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க மத்திய அரசு மேற்கொண்டிருக்கும் முயற்சி வரவேற்கத்தக்கது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்திற்கான ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.